அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டீஸ் சமையல். இன்றைக்கி சென்னை குட்டீஸ் சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா மிளகு ரசம். இந்த மிளகு ரசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, ஒரு கட்டி பெருங்காயம் சும்மா ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கனால அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்துட்டு அடுத்தது வந்து ஒரு பூண்டு பல் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பூண்டு தான். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இதுதான் நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு. என்ன அரைக்கிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாரில் வந்து இந்த மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா வச்சு ஒரு நல்ல ஒரு கொரகொரப்பாக தண்ணி இல்லாத ஜாரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் ஒன்றா காட்டுறேன் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா வந்து நம்ம வந்து காஞ்ச ஜாரில் வந்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து இதாக அரைச்சிடணும். நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும். அதுதான் இப்போ நான் கொரகொரப்பாக அரைச்சி காட்டுறேன். இது நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணியாச்சு. இந்த மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு. எல்லாம் ரசம் பொதுவாக எல்லோரும் வைக்கிறது தான். நான் இந்த மெத்தடில் செய்வேன். என்னுடைய மெத்தடில் நான் செய்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான். இப்போ வந்து மீதம் இருக்கிறதுல வந்து இப்போ இதெல்லாம் தண்ணி உள்ள இதெல்லாம் பொருளுங்க. இப்போ தக்காளி எல்லாமே நான் எல்லாம் கழுவி வச்சுருக்குது. இதெல்லாம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கழுவுனது. இதெல்லாம் மொத்தமாக இதில் போட்டுக்க வேண்டியதுதான். இது மொத்த ஐட்டத்தை இதில் போட்டுட்டு இதை நம்ம கொரகொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ நான் கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்து அடுத்தது இதில் நான் காட்டுறேன். இப்போ மற்ற ஐட்டம்லாம் போட்டு அந்த வீடியோவில் காட்டின எல்லா பொருளையும் போட்டு நான் வந்து இந்த அளவுக்கு கொரகொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து தாளிக்க வேலை தான். இப்போ அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இது அந்த பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போது அந்த அதை வதக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுப்போம். இப்போ பெருங்காயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ என்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இருக்கிறனால தான் நான் இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டேன். பெருங்காயம் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட தூள் இருந்ததுனாக்கா இந்த அரைச்சி விழுதை போட்டுட்டு கூட அது மேலே கூட நீங்கள் அந்த தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன். இது பாதி அளவுக்கு நம்ம இது போட்டுட்டு இதுலேயே இந்த எண்ணெயிலே இந்த மஞ்சத்தூளையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இதுலேயே மீதி இருக்க விழுதையும் போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். இந்த நம்ம தக்காளியெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, எல்லாரும் தக்காளி வந்து நான் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியில் தான் கரைச்சி சில பேர் ஊற்றுறாங்க. அதை விட இது மாதிரி பண்ணோம்னா இது ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட். அது ஒரு டேஸ்ட்னால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வாயிலெல்லாம் மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் புளியில் கரைச்சி ஊற்றும் போது வாயில் மாட்டோம். இப்போ இது வந்து எதுவுமே வாயில் மாட்டாது. நமக்கு பிள்ளைங்க கூட அப்படியே சாப்பிட்ருங்க, குழந்தைங்க கூட. இப்போ எதுவும் பிறக்கி போடுற வேலை இல்லை. இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி தூறோம் இல்லையா, அது விருப்பப்பட்டால் சாப்பிட்டு எல்லாம் தூக்கி போட்டுவிட்டோம். நம்ம ஆல்ரெடி இதில் நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் இதுலேயே. இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்க விடணும். இந்த ஸ்டேஜில் வதங்கினா கொஞ்சம் சீக்கிரம் கெடாது. நம்ம ஒரு 3-4 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கெடாது மோஸ்ட்லி. ஆனால் இது 2 நாள் கூட வெளியில் வைக்கலாம். இந்த ரசம் கெடாது. அதுதான் கெடுதுங்களா? நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் நல்லா வதங்கி வந்துருக்குது. இது நல்ல மணமாகவும் இருக்கும். தொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள்.
இப்போ வந்து இந்த புளி கரைசலை வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அப்படியே நான் ஊற்றிடுறேன். அடியில் டஸ்ட்டு இல்லை, ஆனால் நான் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதை வச்சுட்டோம் வரும். இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அந்த ரசத்துக்கு அதை ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் தண்ணிக்கிட்ட ஊற்றிருக்கேன் ரசத்துக்கு தேவையானது. இப்போ அதுக்கு தகுந்த உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்பு பார்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, நுரை கெட்டி வரும் இல்லையா? எல்லோரும் ரசம் வைக்கும்போது நுரை கெட்டி எடுக்கிறது தான் அதுதான். சில ரசம் வந்து கொதிக்க வச்சு எடுப்பாங்க. இந்த ஹோட்டல் ரசம்லாம் வந்து கொதிக்க வச்சு எடுப்பாங்க. இது வந்து நுரை கெட்டி வரணும், அவ்வளோதான். நுரை கெட்டி வந்துச்சுன்னா மேலே கொத்தமல்லி தூக்குனா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நுரை கெட்டி வரட்டும், அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போது நுரை கெட்டி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டாச்சு. அவ்வளோதான், ரசம் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது மிளகு ரசம் வச்சாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மணமாகவும் நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள். ரசத்தில் பல வகை இருக்குது, அதில் இது ஒரு வகை. ஆனால் நீங்கள் இது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா ஜுரம் அடித்தா கூட வாய்க்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.